நிருபம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவ ஜனத்தை அவர் உற்சாகப்படுத்துகிறார், சில ஆலோசனைகளை தருகிறார். இந்த முதல் நிருபம் 1 யோவான் ஆலோசனைகள் நிறைந்த, சில சத்தியங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம். யோவான் 1 நாம் திருப்பிக் கொள்வோம். இதில் முதல் அதிகாரத்தில் 10 வசனங்கள் உள்ளது. இந்த 1 யோவான் இந்த புஸ்தகத்தில் எங்கேயுமே நான் எழுதினேன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை அவர் பேசவில்லை. பொதுவாக ஒரு நிருபத்தை அவர் யார் எழுதினாலும், ஒரு புக்கை யார் எழுதினாலும் தான் எழுதினவர் யார் என்பதை முதல்ல எழுதுவாங்க. எழுத்தாளர் இவரை சொல்லி எழுதுவாங்க, அது என்ன புஸ்தகமாக இருந்தாலும். ஆனால் இந்த புஸ்தகத்தில் பேர் மட்டும் யோவான், ஆனால் உள்ள எங்கேயுமே நான் எழுதினேன் என்று அவர் பேரை எழுதலை. அப்போ இவர் யார் எழுதியிருப்பா? யோவான் எழுதலையா அப்படின்னு நம்ம கலக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 விஷயத்தை சொல்கிறேன், அதை வைத்து இவர் தான் நிச்சயமாக யோவான் தான் எழுதியிருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தீர்மானித்தார்கள். ரைட். இந்த யோவான் மாத்திரம்தான் இயேசு அழைத்த போது இருக்கிறதுலே சின்ன ஆள், வயதில் சின்ன ஆள். அதாவது அவருடைய வாலிப வயதில் இயேசுவுக்கு சீசனாக மாறினார். இது எழுதப்பட்ட காலம் 85 கிபியிலிருந்து 90 கிபி, இந்த இடைப்பட்ட காலத்தில். ரைட். 85 கிறிஸ்துவுக்கு பின் 85 90 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவானுக்கு ஏறக்குறைய 80 வயசுக்கு மேலே ஆகுது. இன்னொன்று தெரியணும், நம்ம கடந்த வாரம் சண்டே தான் பார்த்தோம், யோவான் தான் வயதாகி இயற்கை மரணம் அடைந்தது. மற்றவங்க எல்லாம் இடையில் சிறை சேதம் பண்ணப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, முன்னாடி இறந்துட்டாங்க. யோவான் மாத்திரம்தான் வயசாகி இயற்கை மரணம் அடைந்தார். ரைட். ஓகே. இப்போது கவனிங்க, 85 அந்த கிபி 85 எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் 1 யோவான். சரிங்களா? அது பைபிளில் என்ன பண்ணிடுங்க, பக்கத்தில் எழுதிடுங்க 85 85 கிபி அப்படி போட்டுக்கோங்க. நமக்கு தெரியணும் ஒரு புஸ்தகம் எப்போ எழுதியிருக்கான்னு சொல்லி தெரியணும். ரைட். இந்த 1 யோவானுக்கும் நான் சொல்கிறேன், எழுத்து சார்பாக ஒரு 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 எவிடன்ஸ் இருக்குது. எழுத்தின் வாயிலாக எவிடன்ஸ் அப்படின்னு என்னென்னா, 1 யோவானில் இருக்கிற 10 வசனங்களும் யோவானில் இருக்குது. யோவானில் இருக்கிற 10 வரிகளும் 1 யோவானில் இருக்குது. அப்படின்னா ஒரு 10 வரிகள் ஒரே விதமாக இருக்குது. எப்படிங்க வேற ஆள் ஒரே மாதிரி எழுதுவான்? அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரே விதமாக இருக்கும். அதனால் ஒன்று தீர்மானிச்சுட்டாங்க, இது கண்டிப்பாக யார் தான் எழுதியிருக்கணும்? யோவான் தான் எழுதியிருக்கணும். ரெண்டாவது, இந்த முதல் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்தா உங்களுக்கு தெரியும். 2ஆம் வசனத்தை 1-2 மட்டும் வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். போதும், இங்க பாருங்க. அப்போ இங்க ஒருத்தர் தான் அவர் கண்ணால பார்த்துருக்கிறாரு, அவர் கூட இருந்திருக்கிறாரு, கையில் தொட்டு இருக்கிறாரு, பழகி இருக்கிறார். அப்படின்னா எப்படிங்க வேற ஒருத்தராக இருக்க முடியும்? கண்டிப்பாக யோவான் மாத்திரம்தான் அவர் சீஷராக இருக்கிறாரு. இயேசு கூடயே பிரயாணித்தார், இயேசுவை பார்த்தார், இயேசு கூட பேசினார், தொட்டார் என்று சொல்லி ஐ விட்னஸ், நான் ஒரு சாட்சிப்பா, நான் ஒரு சாட்சி என்று தன்னை சொல்லுகிறார். யார் இதை எழுதினவர்? யாருங்க சாட்சியாக இருக்க முடியும்? கண்டிப்பாக யார் தான்? யோவான். இது 2வது எவிடன்ஸ் ஆயிடுச்சா? 3வது, சபை உருவான காலத்தில், அதாவது முதல் நூற்றாண்டில், அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் முதல் நூற்றாண்டில் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையால் சபைகள் வளர ஆரம்பித்தது. அப்போது சபை பிதாக்கள் இருந்தாங்க. அப்படி சபை பிதாக்களில் இருக்கிற அநேகர் இதை என்ன செய்தாங்க? ஒரு 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 கவுன்சில் கூடி நிச்சயமாக இது யோவான் தான் எழுதியிருக்கணும்னு சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். அதில் இருந்த சபை பிதாக்கள் இருந்த யாரெல்லாம்? அலெக்சாண்ட்ரியா நாட்டில் உள்ள கிளெமெண்ட் அவர் இருந்தார், ஆரிஜின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இரேனியஸ் அப்படின்னு இருந்தார், டெர்டூலியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்படிப்பட்ட சபை பிதாக்கள், பெரிய பெரிய பிதாக்கள், இவங்கெல்லாம் செய்தாங்க ஒன்று கூடி இது நிச்சயமாக எழுத்து சார்பாக பார்த்தாலும் சாட்சிகளை பார்த்தாலும் எல்லாம் பார்த்தா யார் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க? யோவான் தான். அப்போது சபை நமக்கு தெரியணும். 1 யோவான் யார் எழுதியிருக்கிறா? யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் தான் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். அவர் ஒரு சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார், ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார், ஒரு வெளிப்படுத்தலையும் எழுதியிருக்கிறார். புரிஞ்சுங்களா? சுவிசேஷம் எழுதியிருக்கிறார், நிருபங்களையும் எழுதியிருக்கிறாரு, வெளிப்பாட்டையும் எழுதியிருக்கிறார். இவருக்கு இவ்வளோ இடத்த ஆர்டர் பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எல்லா புஸ்தகமும் எழுதுனவருக்கு அவசியம். எழுதுனது யாரை சொல்லி படிக்கிறது அவசியம். எதுக்கு எழுதுனாங்க அதுவும் பார்க்கணும்ல.
இப்போது ஒரு புஸ்தகம் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இந்த புஸ்தகத்தை பார்த்தா, ஓகே சமையல் புஸ்தகத்தை பார்த்தா நான் என்ன கற்றுக்க முடியும்? ஓகே கதை புஸ்தகம் பார்த்தா நான் கதைகளை கற்றுக்க முடியும். இப்போது சயின்ஸ் புஸ்தகம் பார்த்தா நான் சயின்ஸுக்கு படிக்க முடியும். அப்படி ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு அல்லவா? ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ். அப்போ இந்த புஸ்தகத்துக்கு 4 நோக்கம் இருக்குது. வசன வழியாக பார்த்துடலாமா? முதல் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் 4 நோக்கங்களில் முதல் நோக்கம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். நீங்கள் இப்போ இந்த வசனம் யோவானில் வந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம். இதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை வச்சு தான் சொல்கிறாங்க. யோவான் தான் எழுதியிருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற வசனம் அங்கே இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நோக்கம், இதை வாசிக்கிறவங்களுடைய சந்தோஷம் நிறைவாகணும். துக்கமாக இருக்கிறவர்கள், சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், இனி யார் எங்களை நடத்துவா தத்தளித்து நிற்கிறவர்களுக்கு யோவான் சொல்லுகிறார், என்னுடைய நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு எப்படியாக இருக்கணும்னா, உங்கள் சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். முதல் நோக்கம் இந்த புஸ்தகத்தை அதுக்காக எழுதுறேன்னு சொல்கிறார், அதற்காக எழுதுகிறேன். அப்போ யோவான் முதல்ல வாசிக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கறதுக்கு எழுதுகிறார். ரெண்டாவது, அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்த அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கவனிச்சிங்களா? ரெண்டாவது அவர் எழுதுறது, தேவ பிள்ளைகள் பாவம் செய்யாமல் வாழணும், அதுக்காக நான் எழுதுறேன்ப்பா. பாவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்து ஆளுகை செய்தது. ஒரு தேவ பிள்ளை இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவத்திலிருந்து, அந்த கொண்டு வருகிற மரணத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கப்படுகிறோம். நித்திய மரணத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு நம்முடைய பிள்ளையாய் மாறி பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. we have the forgiveness of our sins. ஆனால் பாவம் மறுபடியும் யாரை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கோம்? தேவ பிள்ளையை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த தேவ பிள்ளை பாவத்துக்கு சாய்ந்து கொடுத்துடாதபடிக்கு ஜாக்கிரதை இருக்கணுன்றதுக்காக இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவம் இல்லாதவனாய் வாழ வேண்டும் என்றதுக்காக எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் 1 யோவான். இரண்டாவது நோக்கம், ஒரு கிறிஸ்தவன் தேவ பிள்ளைக்கு பாவம் இருக்கக்கூடாது. ஒன்று, தேவ பிள்ளைக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். ரெண்டாவது, பாவம் இருக்கக்கூடாது. ஆமாம், பாவம் இருக்கக்கூடாது. மூன்றாவது, அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ ரைட். அப்போ அந்த காலத்தில் 1 பேதுரு சொன்ன 2 பேதுரு நம்ம வாசல்ல உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? 2ஆம் அதிகாரத்தில் கள்ள போதகன் இருக்கிறாங்க சொல்லி 2 பேதுருல பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார் உங்களுக்கு இடையில பரியாசக்காரன் இருக்கிறான்னு சொன்னார். இங்கே யோவான் சொல்றாரு, உங்களுக்கு இடையில யார் இருக்கிறா? வஞ்சிக்கிறவன் இருக்கிறான். அவன் நம்மளை வஞ்சிக்கிறான்றதே நமக்கு தெரியாமல் இருப்போம். வஞ்சனை உள்ள இருதயம் உள்ளவர்கள் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி யோவான் அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து பேசுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு பார்த்து, எப்பா வஞ்சிக்கிறவன் வருவான், ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். வஞ்சனையிலிருந்து விடுதலையாக்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள 3 பார்த்துட்டோம்ல, கடைசி அவனை பார்க்கணும்ல. 5ஆம் அதிகாரம் கடைசி இந்த நிருபத்தை முடிக்கும் போது அடுத்த சொல்கிற நோக்கத்தை 5:13 வாசிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். கவனிச்சிங்களா? அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவன், நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரிகிறதுக்காக நான் எழுதுகிறேன். I am writing this to assure every God's people that you have been saved and you have that salvation. Now you are going to you and me, we have eternal life. நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கன்றதை நினைவுபடுத்துறதுக்கு இதை எழுதுகிறேன். 4 விஷயம். 1, சந்தோஷம் நிறைவாய் கொடுக்கும். 2, என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எழுதுறார். 3வது, யார் இருக்கிறவங்க கிட்ட? வஞ்சிக்கிறவன் இருக்கிறான், அதுக்கிட்ட நீங்கள் விழுந்துடக்கூடாது, வஞ்சனையில் விழுந்துடாதீங்க அப்படின்னு எழுதுறார். 4வது, நீங்களும் நானும் யாரா? நித்திய ஜீவனுக்கு உடையவர்களாக இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டவன் யாருக்கு உரியவராக இருக்கிறோம்? நித்திய ஜீவன் கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நான் இன்னைக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நாம் கர்த்தருக்குரியவர்கள். இதுதான் 4 நோக்கம்.
ஒன்று எல்லா புஸ்தகமும் நம்ம இப்போ அடுத்து இப்போ 2வது யோவான் போனால் இதே மாதிரி தான் எழுதினது யார், நோக்கம் என்ன, இதை பார்த்துட்ட பிறகு தான் நம்ம வாசிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம புரியாமல் நம்ம வாசித்தோம் என்றால் அந்த புஸ்தகத்துக்கு நாம் எப்படி வாசிக்கிறோமோ அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம நம்பிக்கிட்டு நம்ம அந்த சத்தியத்தை கவனிங்க. வேதம் எழுதப்பட்ட போது எழுதினவர் என்ன நினைவோடு எழுதினார்ன்றதை நமக்கு தெரியணும். அவருடைய கண்ணோட்டத்தில் எப்படி எழுதியிருக்கிறார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எழுத வைத்தார், ஸ்தோத்திரம். ஆனால் அந்த புரிந்துவதற்கும் பரிசுத்த ஆவியோட பலம் நமக்கு வேணும். வேதத்தை புரியணும்னா பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்கு தேவை. ஏன்னா எழுத உதவி செய்தவர் அவர் தான். அப்போ இது வாசிக்கும் போது நம்ம புரியணும்னா சில நோக்கங்கள் எல்லாம் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஓகே, ஃபைன். இந்த 10 வசனங்கள் இவர் எழுதியிருக்கிறார். இந்த 10 வசனங்கள் எழுதும்போது முதல் 3 வசனத்தை மீண்டுமா நம்ம வாசிக்க போகிறோம். அதை வாசித்து விட்டு அவர் என்ன நினைவோடு கூட இதை எழுதுகிறார் என்றதை பார்க்கலாம். ரைட், பார்ப்போமா? ஆதி முதல் இருந்த பார்த்தீங்களா, இவர் சுவிசேஷத்தை எழுதும் போது கூட என்னத்தை வச்சு ஆரம்பித்தார்? ஆதியிலே. ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்கும்போது என்னத்தை ஆரம்பிக்குது? ஆதியிலே. ஸோ இவர் என்ன செய்கிறார்? நிருபத்திலையும் ஒன்றை புரிய வைக்கிறார். எப்பா, ஆதி முதல் நீ சொல்றியே, அந்த ஆதியிலிருந்து, ஆதினா மனித ஆதி கிடையாது, நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த ஆதியிலேயே நீ நினைக்கிறியே வானத்தையும் பூமியும் படைத்தேன்னு சொல்லிட்டு, அதை படைத்தவரே நான் சொல்கிறவர் தான் அப்படின்றத ஆண்டவருடைய மகத்துவத்தையும் அதிகாரத்தையும் இவர் பயன்படுத்துகிறார். தன் நிலையை மாற்றவே இல்லை. சுவிசேஷம் எழுதும் போதும் அப்படி கட் அண்ட் ரைட்டாக எழுதுறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எப்பா, நான் பிரசங்கிக்கிறவர் ஆதி முதல் இந்நாள் வரைக்கும் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். அவர் காம்ப்ரமைஸே பண்ணலைங்க. அவர் காம்ப்ரமைஸே பண்ணல. கவனிச்சிங்களா? he never compromised in his doctrines. ஒன்றை தெரிஞ்சுக்கணும், தேவ பிள்ளைங்க எந்த இடத்துலையும் கர்த்தரை விட்டு கொடுத்துடவே கூடாது, ஆண்டவரை விட்டு கொடுக்கவே கூடாது. கவனிச்சிங்களா? நமக்கு உலகம் அநேக சாய்ஸை கொடுக்கும். The world will give you a lot of opportunities and choices, but we should never compromise on our doctrines. நாம உபதேசத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. சத்தியத்தை யாருக்காக நம்ம கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. கர்த்தாவே, எங்களுக்கு அந்த கிருபை நீ தருவீராக. ரைட், தொடர்ந்து வாசிப்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டது முதல்ல, எங்கள் கண்களினாலே கண்டதும், இரண்டாவது நாங்க கண்ணால பார்த்தோம், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம், எங்கள் கைகளினாலே தொட்டதுமா, எங்க கையினால் தொட்டதினால் ஆகிய ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தை குறித்து அறிவிக்கிறேன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, பிதாவுகிட்ட இருந்தவர் எங்களுக்கு வெளிப்பட்டார், அந்த ஜீவனை கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து நல்லா கவனிச்சீங்களா? சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஐக்கியமாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கவனிச்சீங்களா? இந்த இடத்துல ஏன் இதை எழுதுறாருன்னா, அந்த முதல் நூற்றாண்டுல, அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் தேவ பிள்ளைங்க இருந்தாங்க. இன்னொரு நிறைய பிரிவுகள் இருந்தது, நிறைய பிரிவுகளில் ஒரு பிரிவு சொல்கிறேன், ஞான கொள்கை உடையவர்கள். என்ன கொள்கை? ஞான கொள்கை. அவங்களுக்கு என்ன தெரியுமா? உன்னதமானது அவங்களுக்கு என்னன்னா ஞானம்தான். அவங்க அறிவுனால அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இப்படி ஒரு சமுதாயம் இருந்துச்சு கிறிஸ்தவத்தில். என்ன தெரியுமா? நான் அறிஞ்சு கொண்டேன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். அதாவது என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம் தான் என்னை வழி நடத்துது. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி கிடையாது. ஞான கொள்கை, அவங்க இங்கிலீஷில் நாஸ்டிக்ஸ் என்று சொல்லுவாங்க, நாஸ்டிசிசம். அது எங்கேருந்து அப்படின்னா, கினஸ்கோ அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. கினஸ்கோனா அறிவு. தான் அறிவு தான் அவனை பரலோகம் கொண்டு போகும் என்று நான் நம்புகிறவன். நான் அறிஞ்சு கொண்டேன், என்னுடைய அறிவு தான் எனக்கு. அப்படி கிடையாது. ஒருவன் தன் பாவத்தில் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்து அவன் மறுரூபமாக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் மாறும் பொழுது அவனுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது?
ரைட். ஆனால் இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு அறிவு தான் பெருசு, ஞானம் தான் பெருசு. இவங்க எப்படி என்ன நம்புவாங்கன்னா, எதை நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, சரீரமாய் வந்த எதுவுமே பாவம், ஆவி நல்லது, ஸ்பிரிட் இஸ் குட், ஃப்ளஷ் இஸ் சின். அதனால் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? இயேசு மாம்சத்தில் வரவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் எப்படி தான் வந்தாராம்? ஆவியாக வந்துட்டு ஆவியாக போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நம்பிக்கை உடையவர்கள்லாம் அங்கே இருந்ததுனால தான் அவனுக்கும் சேர்த்த மாதிரி தான் இவர் எழுதினார், நாங்கள் கேட்டதும் கண்ணால் பார்த்ததும் நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்ததும் கையால். நீ இப்படி இந்த உபதேசத்தை சபைக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற என்னது? ஆவி தான், சரீரம் இல்லை, ஏற்றுக்க முடியாது, இயேசு மாம்சத்தில் வரவே இல்லை, அவர் மாம்சத்தில் வெளிப்படவே இல்லை நீ சொல்லிகிட்டு இருக்கிற. ஆனால் அப்படி கிடையாது. கண்ணால் பார்த்த நான் சொல்கிறேன், நான் கண்ணால் மட்டும் பார்க்கல, என் கையால் தொட்டேன், என் காதால் கேட்டேன். நான் ஒன்று சொல்லணுமா தேவஜனமே, ஒரு நீதிமன்றத்தில் ஐ விட்னஸ்க்கு பவர் அதிகம், சாட்சி சொல்கிறனுடைய பவர் அதிகம். அவன் தான் ப்ரைமரி எவிடன்ஸ். ப்ரைமரி எவிடன்ஸாக ஐ விட்னஸ் தான். நீ பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். வேறு எந்த எவிடன்ஸும் செகண்டரி எவிடன்ஸ் தான். அப்போது இங்கே அவர் சொல்கிறார், யோவான் சொல்கிறார், நான் ஐ விட்னஸ்ப்பா, நான் சொல்கிறேன். அறிவு இல்லை. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டவர் 3 வருஷம் ஊழியம் செய்து 3 வருஷம் கழித்து சிலுவையை சுமந்தார். சிலுவை சுமந்த 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்தார். அவரை தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவரை நான் பார்த்தேன், கேட்டேன், தொட்டேன், வாழ்ந்தேன், கூடவே இருந்தேன், அவரோடு கூட ஊழியம் செய்தேன். நான் சொல்லுகிறேன், அவர் இன்றைக்கும் இருக்கிறார் அப்படின்றத சபைக்கு சொல்லிவிட்டார். இதை கேட்ட உடனே அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஆனால் they have to understand John was an eyewitness. அவர் ஒரு சாட்சி சொல்கிறார். கேட்டு சாட்சி இல்லை, பார்த்து கூட இருந்தவன் சொல்கிறாரு. தேவஜனமே, அந்த அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காகவே இப்படி ஆரம்பிக்கிறார் தன்னுடைய நிருபத்தை, இப்படி ஆரம்பிக்கிறார். ஓகே, இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த முதல் அதிகாரத்தில் அவர் ஆண்டவரை ஒரு விஷயத்தை சொல்லி அழைக்கிறார். ஆண்டவரை ஒரு 3 விஷயம், இந்த 1 யோவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்றத ஒரு 3 விஷயத்தில் சொல்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறார்? ஓகே, முதல் அதிகாரத்தில் அந்த அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தையை அறிவிக்கிறோம். அடுத்த வசனம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அப்ப முதலாவது யோவான் சொல்லுகிறார், தேவன் ஜீவனுள்ளவராய் இருந்தார். தேவன் ஜீவனாய் இருந்தார். God was life. God is life. தேவன் எப்படி இருக்கிறாரா? ஜீவன். எங்க ஜீவனுக்கு 3 வார்த்தை சொல்லலாம். கிரேக்க நம்ம தமிழில் உயிர்ன்றோம், ஜீவன்றோம், அப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல. ஓகே, ஆனால் எல்லாத்தையும் ஒரே அர்த்தம் தான். இங்கிலீஷில் லைஃப், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ்காரன் எதுக்கு தான் ஒரு சோம்பேறி பொழுது. இங்கிலீஷ் இஸ் அ ஃபனி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் இஸ் அ ஃபனி லாங்குவேஜ். அது ஏன்னு அப்புறமா புரிய வைக்கிறேன். இங்கிலீஷில் லைஃப், ஆனால் அவன் எழுதின அந்த கிரேக்க வார்த்தையில் 3 வார்த்தை, சரிங்களா? 3 வார்த்தை இருக்குது. லைஃபுக்கு பயோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோஸ் என்னங்க? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பயோஸ் ஃப்ரீயாக கிரீக் டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? பயோஸ்னால் நீங்கள் பயாலஜி பார்த்துருக்கீங்களா? உங்கள் பிள்ளை படிக்குது பயாலஜினா ஸ்டடி ஆஃப் லைஃப்னு அர்த்தம். பயோஸ்னா நேச்சுரல் லைஃப். பயோஸ்னா இயற்கை உயிர். அது இயற்கை உயிர், நேச்சுரல் லைஃப் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நேச்சுரல் லைஃப், இயல்பாக இருக்கக்கூடிய உயிர், சரியா? ரெண்டாவது உயிர் சூக்கே அப்படி சொல்லுவாங்க. இந்த சூக்கே அப்படின்னா ஆத்மாவை குறித்து படிக்கிறது. ஆத்மா, உயிர், சோல், உள்ளான ஒரு ஜீவனை குறித்து படிக்கிறது. இயற்கை பற்றி, இயற்கை ஜீவராசிகள்லாம் படிக்கப்படுறதுனா பயோஸ்ன்னு சொல்கிறோம். உள்ள சூக்கே, ஆத்மாவை குறித்து இணைந்திருக்கிறது சூக்கே. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் ரெண்டுமே பேசலை. இங்கே அவர் ஜோயே அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார். இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அந்த ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவன் ஜோயே. இந்த ஜோயே நித்திய ஜீவன் என்ற அர்த்தம். நித்தியமாய் அழிவில்லாத ஒரு ஜீவன் என்ற அர்த்தம்.
அப்போ இங்கே இந்த 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 நிருபம் முழுசும் என்ன பேசுகிறாருன்னா, அவர் ஜோயே என்று பேசுகிறார். ஆண்டவருடைய ஜீவன் எப்படின்னா, அது மறைந்து போகிற ஜீவன் அல்ல, அதை அழிக்க முடியாது, அது என்றென்றைக்கும் இருக்கிற சதா காலங்களிலும் இருக்கிற ஒன்று. அதுதான் என் ஆண்டவர். என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சதா காலங்களிலும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஜோயே என்று அவர் பேசுகிறார். இந்த லைஃப் இந்த ஒரே நிருபத்தில் 14 முறை வருது. 5 அதிகாரத்தில் எத்தனை முறை வருது? 14 முறை இந்த லைஃப், ஆண்டவர் லைஃபாக இருக்கிறார். காட் இஸ் லைஃப், காட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி 14 முறை வருகிறது. அப்போது ஜீவனை குறித்து நாம் பார்த்தால், ஜீவன் 3 விதத்தில் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று பயோஸ், ரெண்டாவது சூக்கே, மூன்றாவது ஜோஹே. இந்த ஜோயே இட்டர்னல் லைஃப், இந்த லைஃப் தட் இஸ் வெரி இட்டர்னல், அழிவில்லாத முடிவில்லாத ஒரு ஜீவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவனை நாம் பெற்று இருக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, மை லைஃப் இஸ் இட்டர்னலி கனெக்டட் வித் காட். மை லைஃப் இஸ் இட்டர்னலி, நித்தியமாய் அவரோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது, இதே முதல் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன், ரெண்டாவது விஷயங்க. முதல்ல தேவன் ஜீவனா இருக்கிறான்னு பார்த்தோம். ரெண்டாவது தேவன் ஒளியாக இருக்கிறார். God is light. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. God is light. தேவன் ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளி 6 முறை இந்த ஒரே நிருபத்தில் வருது. 6 times 6 முறை தேவன் ஒளியாக இருக்கிறார். நாம் யாரும் இருக்கிறோம்? நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவஜனமே, நம்ம ஆண்டவர் ஒளியாக இருக்கிறாரு, வெளிச்சமாக இருக்கிறாரு. நாம் எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கிறோம். தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், மத்தேயுல சொல்கிறார் மலை பிரசங்கத்தில், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஏங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் என்னவா மாறுறீங்க? வெளிச்சமாக மாறுறீங்க. ரைட்? அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்தால் வெளிச்சமாக மாறுறோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத தான் பார்க்க சொல்கிறார். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்கா? அந்த ஒளி உங்களுக்குள்ள இருந்தால் இருளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் இருளுக்கும் நமக்கும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? இருக்காதே. இப்போ எப்படி இருக்குன்னா, இருளில் இருக்கிறோமா வெளிச்சத்தில் இருக்கிறோமா நம்ம கவனிக்கணும். யோவான் சொல்கிறார், அப்பா அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அப்போ நான் வெளிச்சமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதான் நாம் வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சமாக இருக்கணும்னா நல்லா பிரகாசமாக இருக்கணும் அப்படி சொல்ல வரல. இங்கே ஆண்டவர் நல்லா கவனிச்சிக்கலாம், தேவனை உள்ளத்தில் வச்சு சுமந்து இருக்கிறவங்க முகத்தை பார்த்தா பிரகாசமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறவன் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம், அவன் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் பரிசுத்தமானவன். அப்போது வெளிச்சம் எங்கே இருக்கணும்? உள்ளே இருக்கணும். தேவன் வெளிச்சமாக இருக்கார், தேவனுக்குள்ளே இருக்கிறாரா? ரெண்டாவது வெளிச்சத்தை பற்றி பேசுகிறார். மூன்றாவது, இந்த மூணாவது தான் இந்த புஸ்தகத்துக்கே முக்கியமான ஒரு ஒரு தீம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆமா, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். மூன்றாவது என்ன? தேவன் எப்படி இருக்கிறாரா? தேவன் அன்பாக இருக்கிறாராம். God is God is love. இந்த புஸ்தகத்தில் மூணாவது தேவன் எப்படி இருக்கிறார் காண்பிக்கிறார் தெரியுமா? தேவன் அன்பாக இருக்கிறார். 1 யோவான் 4:8 நம்ம இப்போ தான் வாசித்தோம். தேவன் அன்பாக இருக்கிறார். அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், அன்பு இங்கே தமிழில் வாசிக்கிறோம், இங்கிலீஷில் லவ்னு சொல்லி வாசிக்கிறோம். பிள்ளைங்கள சொல்லுவாங்க, எனக்கு ஐ லவ் ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும். ஐ லவ் சப்பாத்தி, ஐ லவ் என்ன வேணால் சொல்லுவான். ஐ லவ் மை ஃபாதர். எல்லாத்தையுமே ஒரே வார்த்தை. பார்த்தீங்களா? அப்போது அப்பாவும் சப்பாத்தியும் ஒன்றா? ஆனால் இங்கிலீஷ்காரன் ஒரே வார்த்தைன்னு சொல்லியிருக்கான். ஐ லவ் ஐஸ்கிரீம் அப்படின்றதுக்கும் ஐ லவ் மை மம்மி அப்படின்றதுக்கும் ரெண்டுமே ஒரே லவ் தானேங்க. ஆனால் ரொம்ப ஞானமாக இருக்கிறவங்க கிரேக்கர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்களேன், 4 வார்த்தையை அன்புக்காக பேசுகிறார். 4 வித்தியாசமான வார்த்தை. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம், இல்லை எழுதி வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. அன்புக்கு 4 வார்த்தைகள் உண்டு. நம்பர் 1 ஸ்டோர்கே. லவ் ஹேஸ் 4 வேர்ட்ஸ் இன் கிரீக். ஒன்று ஸ்டோர்கேனா குடும்ப அன்பு, குடும்பத்துக்குரிய அன்பு, ஃபேமிலி லவ் என்று சொல்வார்கள். இரண்டாவது ஃபிலியோ அப்படின்றது. ஃபிலியோனா சகோதர ஸ்நேகம்.
ஒரு சகோதரனுக்கும் எனக்கும் இருக்கிற ஸ்நேகம், குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களுக்குள்ள, சபைக்குள்ள இருக்கிற சகோதரர்களோடு கூட இருக்கிற ஸ்நேகம் ஃபிலியோ. மூன்றாவது எரோஸ். எரோஸ்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு. நான்காவது அகாப்பே. அகாப்பேனா உன்னதமான அன்பு. அதான் தேவன் நம்மேல் காமிச்ச அன்பு, சிலுவையின் அன்பு. இந்த 1 யோவான்ல மற்ற மூணத்தை பற்றி பேசலை, அகாப்பையை பற்றி பேசுகிறார். எத்தனை முறை வருது தெரியுமா? 45 முறை வருது இந்த வார்த்தை. என்னது? அன்பாக இருக்கிறார். அன்பு. அன்பின்ற வார்த்தை 1 யோவான்ல 45 முறை. வேதத்திலேயே சங்கீதத்தை தவிர அதிகமாய் அன்பை பற்றி இங்கே தான் பார்க்க முடியும். வேத புஸ்தகம் 66 புஸ்தகத்தில் சங்கீதம் 150 அதிகாரம், 150 சங்கீதங்கள் இருக்குது. ஓகே, சங்கீதத்தை விட்டுருங்க. சங்கீதம் தவிர முழு வேதத்திலையும் அன்பை குறித்து இங்கே தான் அதிகமாக இருக்குது. சுவிசேஷத்தில் இல்லை, மற்ற எந்த புஸ்தகத்திலும் இல்லை. அன்பு 45 முறை இதில் இருக்குது. அந்த 45 முறையும் அகாப்பையை பற்றி பேசுகிறார், தெய்வீக அன்பை பற்றி பேசுகிறார். தேவஜனமே, நமக்கு தெய்வீக அன்பு அவசியம். உன்னதமான அன்பு, இருக்கிறதுலே உயர்ந்த அன்பு, பாரபட்சம் பார்க்காத அன்பு, எல்லாரையும் சமநிலைப்படுத்துகிற அன்பு, அது தேவனுடைய அன்பு. அந்த அன்பு 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் நமக்கு காண்பித்தார். அந்த அகாப்பையை குறித்து தான் இந்த 1 யோவான் பேசுகிறார். 1 யோவான் அவருடைய இந்த முதல் நிருபத்தில் பேசுகிறார். தேவஜனமே, அன்பின் அப்போஸ்தலன் இவருடைய பேர் என்னது? ஆமாம், அன்பின் அப்போஸ்தலர். அன்பை பற்றி அதிகமாக பேசுகிறார். இந்த அன்பு நமக்கு என்ன செய்ய தெரியுமா? இந்த அன்பு நமக்கு என்ன செய்கிறது? 5-6 வாசிங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி, அந்த ஐக்கியத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஐக்கியம், ஃபெலோஷிப். அன்பு நமக்கு என்ன செய்தான்? எனக்கு தருது? ஐக்கியம் தருது. ஐக்கியம் குவினோனியா, ஐக்கியம், ஃபெலோஷிப். 4 முறை வருது. ஃபெலோஷிப் 4 முறை பேசுகிறார். அன்பின் சீசன் 4 முறை. இந்த அதிகாரத்தில் 2 வாட்டி வரும். அன்பு, ஐக்கியம். தேவஜனமே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? சிலுவையை என்ன பண்ணார்? சிலுவையில் அறையப்பட்டார். ஓகே, சிலுவையில் நம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நான் போன வாரம் பார்த்தோம், வாங்கிறது அன்பு இல்லை, கொடுக்கறது தான் அன்பு. ஆமாம், வாங்கிறது அன்பு இல்லை. வாங்கினே இருந்தால் அது அன்பு கிடையாது, அது சுயநலம். கொடுக்கறது தான் அன்பு. அப்போ ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், தன் ஸ்தானத்தை கொடுத்தார், சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவருடைய இடத்தையே கொடுத்துட்டார். நீங்களும் நானும், அவர் மரித்தார்ல, நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டோம். அவர் கொடுக்கப்பட்டார், நான் தேவனோடு கூட ஐக்கியமாக. இயேசு பலியானது நிமித்தம் நீங்களும் நானும் தேவனோடு கூட அந்த ஐக்கியத்திற்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள் எனப்படுகிறோம். We are made as sons and daughters of God just because Jesus showed his love. இந்த உலகத்திலேயே அன்புக்கு எடுத்துக்காட்ட காண்பிங்க சொன்னால் எதை தான் காண்பிக்க முடியும்? இயேசுனுடைய சிலுவை இல்லவா? சிலுவை. அந்த சிலுவையோடைய டயக்ராம் பார்த்துருக்கீங்களா? நேர ஒரு கோடு இருக்கும், இங்கிட்ட இந்த பக்கம் கோடு இருக்கும். இதில் ஒரு சிம்பாலிக் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, இப்படி இருக்கிறதும் கரெக்டாக இருக்கணும், இப்படி இருக்கிறதும். அப்படின்னா இந்த அன்பு நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அன்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா, சகோதரர்களோடு கூட நம்ம எப்படி இருப்போம்? ஐக்கியமாக இருப்போம். சிலுவை எப்படி தானேங்க இருக்கும்? ப்ளஸ் மாதிரி தானே இருக்கும். ஒன்று மேலேருந்து கீழே காட்டும், இன்னொன்று இந்த பக்கத்தில் இந்த பக்கம் காட்டும். அப்போது இந்த அன்பு, அதாவது எனக்கும் தேவனுக்கும் அன்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா, என் கூட இருக்கிற சகோதரர்களோடு கூட, என் கூட இருக்கிற விசுவாசிகளோடு கூட, என் பக்கத்து கூட வீட்டில் இருக்காங்க பாருங்கள், என்னுடைய தெருவில் இருக்க மக்களோடு கூட நான் எப்படி இருப்பேன்? ஐக்கியமாக இருப்பேன். ஆனால் இது மட்டும் காமிச்சிருந்தா, ஆண்டவருக்கும் எனக்கும் அன்பு இருக்குது அப்படின்னா ஒரு குச்சி மாதிரி தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கை. இல்லை, இது சிலுவையாங்க இப்படி இருக்கிறது? இது இல்லை, இது கிறிஸ்தவத்தோடைய அடையாளம் கிடையாது. கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன இருக்கணும்? தேவ அன்பு இருக்கணும், சகோதரரோடு கூட ஐக்கியம் இருக்கணும். ஆண்டவரே, அதை என்னோடு கூட இருக்க என்னை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை மட்டும் வாசிடலாமா? 7ஆம் வசனத்தை வாசிங்க.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு மறுபடியும் இரண்டாவது முறை ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கவனிச்சீங்களா? பாவத்தை சுத்திகரித்திருக்கிறார். 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். தேவஜனமே, நம்ம பாவம் நமக்குள்ள இல்லை, நான் பாவியே கிடையாது அப்படின்னு சொல்றவன் அவனை தன்னை வஞ்சிக்கிறான். நம்ம என்ன சொல்லணும்னா, நான் பாவியாக இருந்தேன், ஆனால் என் பாவம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது என்று நம்ம சொல்லணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்குள்ள பாவமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் பாவியாக இருந்தேன் ஆனால் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன்ற சொல்லும் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் கவனிக்கணும், தேவ ஜனங்கள் எனக்குள்ள பாவமே இல்லைன்னு சொல்லி வாழ்வோம்னா நம்ம நம்மளையே வஞ்சிக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்குள்ள சத்தியம் இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கடைசி வசனம், பாவம் செய்யவில்லை என்போமானால், நாம் பாவமே பண்ணலன்னு சொன்னா நாம் அவரை பொய்யராக்குகிறவர்கள், நாம இயேசுவையே பொய்யராக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. வார்த்தை நமக்குள்ள இல்லை. அப்ப அப்படி சொல்லாம, ஆண்டவரே நான் பாவியா இருந்தேன், சேற்றில் வாழ்ந்தேன், ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க ரத்தத்தினால் என்னை கழுவினீங்க. இனி பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற வாழ்க்கை வாழ்ந்தா தேவன் எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். கட்டளை முடிச்சோம் இல்லாமா? எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீங்க, நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இன்றைக்கு எதிர்பார்ப்போடு கூட உங்களுடைய பிள்ளைங்க உங்கள் சமூகத்தில் வந்திருந்தாங்கன்னா நீங்கள் உங்களை சந்திப்பீராக. நம்முடைய அன்பின் கரங்கள் அவர்களை தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. பலவீனங்களை மாற்றி போடுங்க. உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கு முடிவு கொண்டாக்க கர்த்தர் அற்புதம் செய்வீராகப்பா. கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை தேவன் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். உங்கள் வெளிச்சம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே, உங்கள் அன்பு எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனை எங்களுக்குள் வைப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பாவத்தை வெறுத்து வாழ, வஞ்சிக்கப்படாதபடி வாழ, ரட்சிக்கப்பட்டவனாய் வாழ, சந்தோஷம் நிறைவாய் காண்பிக்கிறவனாய் வாழ எங்களை பூரணமாய் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 12வது நாள் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாமல் நடத்துங்க. கூட இருந்து வெட்கப்படுத்தாமல் நடத்துவீராக. எல்லா எதிர்ப்புகளுக்கு, எல்லா தன்னுடைய துன்மார்க்கத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி உயர்த்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதைகள் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் அற்புதமுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.